சரிங்க, கீழே ஒரு எலும்பு கிடக்கு. இது என்ன எலும்புண்ணே பார்த்து சொல்லுங்கள். எருமை எலும்பு. எருமை. மான் கிடையாது. இல்லை எருமை. காட்டு எருமை எலும்பு. பார்த்தீங்களா, காட்டு எருமையோட எலும்பு கிடக்குங்க இந்த காட்டுக்குள்ளே. யானை சாணி. அதாருங்க அங்கே கொய்யா மரமெல்லாம் வளர்ச்சி அங்கே குத்திருக்கு பாருங்க உலா மரத்தை. ஆமாம், அங்கே அந்த சைடு குத்துனது ஃபர்ஸ்ட் நாள் சார். இது ரெண்டாவது குத்துனது ரெண்டாவது நாள். இங்கிட்டு கீழே விட்டுருக்குல அது மூணாவது நாள். ஓ, தெல்லிக்காய்னு சொல்கிறேன். தெல்லிக்காய். இது இதை வந்து விலைக்கும் வாங்குவாங்க. இது வந்து இந்த விதைய உள்ள இருக்க விதை, இது விதை, இந்த இதில் இருக்கிற விதை தான். இது வந்து ஓவரான ஆணைக்காக போட்டிருக்குங்க இந்த சோளம். இல்லை நான் தான் நல்லா விழுது. இது பூராமே எறும்பை கால் விட்டது. அப்படியா? அந்த கால தெரியுது பாருங்க, அதுதான் கருவேலம்பட்டி கிராமம். இப்போ அங்கே இருக்க 40 குடும்பத்து மக்களை தான் நம்ம பார்த்து பேசிட்டு நம்ம வந்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் இந்த கருவேலம்பட்டியில் வாழ்கிற பழங்குடியின மக்களை சந்தித்து அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, இந்த காடுகளுக்குள்ளே அவங்க வசிக்கிற மண் வீடுகளையும் பார்த்தோம். பாரம்பரியமாக அவங்க தேன் எடுக்கிறப்போ பாடுற பாடல்களையும் கேட்டு ரசித்தோம். அவங்க மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிற சில மூலிகை செடிகள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. அதை விட முக்கியமான விஷயம், அந்த மக்கள் யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா 7 கிலோமீட்டர் ட்ரோலி கட்டி நடந்தே தூக்கிட்டு போகிற கொடுமையான விஷயத்தையும் முந்தைய வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 பார்ட் 2ன்னு வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் இன்றைக்கி அந்த மலை கிராமத்துலேருந்து நம்ம கிளம்புறோம். இப்போ நாங்கள் போகிற பாதை தான் அவங்க டோலி கட்டி தூக்கிட்டு போகிற காட்டு வழி பாதைங்க. அந்த மக்கள் நம்மளை வழி அனுப்புறதுக்காக நம்ம கூடயே கீழே செம்பராங்குளம் வரைக்கும் வர்றாங்க. அந்த சுவாரஸ்யமான காட்டு வழி பயணத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பயணிக்கலாம். அங்கே குத்தி விட்டுருக்குதா? ஆமாம், உடஞ்சிருக்கு. இங்கே போஸ்ட் கீழே கிடக்கு பாருங்க. இந்த உலகம் இது கூட அதை உடச்சி போட்டது. அது உடச்சி போட்டாது யானை. அந்த பாருங்க, எப்போ உடச்சி போட்டுச்சு யானை? அது பூரா இது உடச்சி போட்டு 6-7 மாதம் ஆகிப்போம். இது ஒன்று. இப்போ உடம்பு இல்லைன்னா இந்த பாதையில் தானே கூட்டு போவீங்க, தோழியில்? ஓ, லேட் ஆயிரும். இந்த பாதையில் தான் மக்கள் உடம்பு சரியில்லைன்னா டோலி கட்டி தூக்கிட்டு போகிறாங்களாங்க. பார்த்துங்க, நம்மளே நடக்க முடியல இந்த பாதையில். எங்க மக்கள் எவ்வளோ எப்படின்னா குருணை, அரைப்படி குருணை, முக்காப்படி குருணை, இதுக்குதான் வேலை செய்திருக்காங்க. இந்த வேலை பார்த்துருக்காங்க. முதல்ல எங்க அப்பா எங்க அம்மா இப்படி ஆளுக பெரியவங்க வேலை பார்த்துருக்காங்க இந்த தோட்டத்துகள்ல. ஆமாங்க, 1 கிளாஸ் குருணைக்கு வேலை செஞ்ச அதெல்லாம் மட்டும் ஆணை வராது. ஆணை பார்க்கலாம் என்ன இல்லை, ஆணை நம்மகிட்ட வராதுடா. சரி வந்துருச்சுண்ணா, நீ வேணும்னு வீம்புக்கு முடுக்கணுங்கன்னா அப்ப வந்துருச்சுண்ணா. இல்லை, ஆணைய நீங்க முடுக்கணுங்கன்னா வந்துருச்சுன்னா ஓடக்கூடாது. இல்லை, அது நீ பண்றது ஆணைய முடிக்க விடுறது. நம்மகிட்ட வந்து கூட ஏத்துவேன். அதுதான் திமிருக்கு பண்றது. அது நம்மகிட்ட வந்து ஆணை வராது. சரி, ரைட், வாங்க. இந்த இதுல வந்து நைட்ல வந்து இப்படி நம்மளே மோத முடியாது. நம்ம மோதணும்னா அடிச்சு தள்ளிடும். பவர் இருக்கும். 9.9 ஓவரான ஆணைக்காக போட்டிருக்குங்க இந்த சோளம். இல்லை நான் தான் யானை சாணி.
இது ஆனசாமி இங்க கொய்யா அதான் இருங்க அங்கம்மா கொய்யா மரமெல்லாம் வளர்ச்சி வளர்ச்சிக்கு அங்கே குத்திருக்கு பாருங்க உலா மரத்தை. அங்க வச்சுக்கிறோம். அந்த சைடு குத்துனது ஃபர்ஸ்ட் நாள் சார். இது ரெண்டாவது குத்துனது ரெண்டாவது நாள். இங்கிட்டு கீழே விட்டுருக்குல அது மூணாவது நாள். ஓ, ஏன்னா இங்கதான் செடி மிச்சம். அந்த சைடும் உடஞ்சிருக்கு. ஆமா ரெண்டு சைடும் குத்துங்க. முதல் அன்னைக்கு வந்து அங்கிட்டு குத்தோம், ரெண்டாவது அன்னைக்கு வந்து இங்கிட்டு குத்தோம். ரெண்டாவது நாள் குத்துனது தான் அதான் பாருங்க அங்க இருக்குது. இங்க இருக்கு பாருங்க, அந்த மரத்துல இருக்கு பாரு. ஆமா தெரியுது தெரியுது. பேர்ந்துருக்கு பட்டை. அந்த ரெண்டாவது நாள் குத்துனது அது. அந்த ரெண்டாவது நாள் குத்துனது அது அந்த குத்திருக்கு பாருங்க, ஆமா. அப்படியே பட்டா வெள்ளையா. அதுதான் அது. இங்கதான் செடி மிச்சம் வந்தேன் நான் வேலைக்கு. இந்த இதெல்லாம் ஒடிச்சு போட்டு இங்க குத்திருக்கு பாருங்க. இந்த மரத்தை இது பூரா யானை குத்தி போட்டு. ஆமா இந்த மரமெல்லாம் ஆனை குத்துனதான் ஒடிச்சு போட்டு இதுதான் பாதை. அதுக்கு இதே பார்த்தேன். இப்போ நம்ம போறது பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம போறது வந்து ஆன பாதையில தான் போறோம். யூடியூப் சேனல்ல நான் பார்த்துருக்கேன்ல, நாங்கள் தான் பார்த்தோம். புளியம்பட்டில் வந்து இவர் தான் வந்து எல்லா வீட்டுக்கும் சரிங்க. கீழே ஒரு எலும்பு கிடக்கு. இது என்ன எலும்புண்ணே பார்த்து சொல்லுங்க. எருமை எலும்பு. எருமை. எருமை மான் கிடையாது. இல்லை எருமை, காட்டு எருமை. காட்டு எருமை எலும்பு பார்த்தீங்களா? காட்டு எருமையோட எலும்பு கிடக்குங்க இந்த காட்டுக்குள்ளே. ஒன்றா பார்த்துட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் நாங்களும். இதுதான் பாதை. இதுதான் போறாங்க. தண்ணி குடிக்கிற கீழே இறங்கி விடுறது. இதெல்லாம் ஆறு பக்கம் தான். இந்த ஊரா சாஞ்சி கிடக்கு. இது பூரா ஆன தண்ணி கிணறு. அந்த இப்போ வேணை கோயில் கட்டிட்டால, அவர் கட்டின கிணறு இது. இந்த கிணத்துல இருந்து அங்கே அந்த தொட்டி அங்கே முன்னாடி மேலே தண்ணி தொட்டிக்கு போகிறது இந்த தண்ணி. ஆனை வரும் வழித்தடங்கள். நாங்கள் பசிக்கு சாப்பிட்ற கீரை இந்த கீரை தான். இந்த கீரை சாப்பிடுவீங்க? இண்டங்கீரை. இண்டங்கீரை இந்த பசிக்கு சாப்பிட்ற கீரை இது இண்டங்கீரை. இந்த கீரை இதை நாங்கள் சாப்பிடுவோம். இந்த கீரை வந்துங்க நோய்களில் வந்து நம்ம ஆத்தா வாத்துருக்குல்லங்க, அதுக்கு அம்மா வாத்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு வந்து இந்த கீரை வந்து வேக வச்சோம்னா அந்த வாடை இதுக்கு போயிடும். 3 நாளைக்கு இந்த கீரையை வேக வச்சு கொடுத்தோம்னா அது இறங்கிடும். அம்மாவா இறங்கி ஒட்டாது. இந்த வாசத்துக்கு உடல் ஒட்டாது, அப்படியே பறந்துடும். 2 நாள் இல்லைன்னா 3 நாள் 3 நாள் அது பறந்துடும் இந்த கீரைக்கு. சரி சரி. இது நாங்கள் சாப்பிட்ற கீரை இண்டங்கீரை. இப்படியே நாங்கள் காட்டு வழி பாதையாக வந்தனால இங்கே ஃபால்ஸ் தெரியுது வரும் சூப்பராக. ஹிடன் ஃபால்ஸ். தெல்லிக்காய்னு சொல்கிறோம். தெல்லிக்காய். இது இதை வந்து விலைக்கும் வாங்குவாங்க. இது வந்து இந்த விதைய உள்ள இருக்க விதை. இது விதை. இந்த இதில் இருக்கிற விதை தான். இது வந்து ஆத்து மாங்காய், ஆற்றுக்குள்ள விளையிற மாங்காய். சரி சரி சரி. இது இது வந்து ஆற்றுக்குள்ள விளையிற மாங்காய். இந்த மாங்காய் நாங்கள் எதுக்கு உபயோகப்படும் இந்த விதை? இந்த விதை வந்து முழங்கால் தெல்லிக்காய் தானே சார், மூட்டிக்கு அந்த கால் கட்டக்கால் வலிக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். இது இழப்புக்கு மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதுக்கு பேர் தாங்க எருத்து மூக்கி. இதுக்கு பேர் எருத்து மூக்கி. பேர் என்ன? எருத்து மூக்கி. எருத்து மூக்கி. எருத்து மூக்கி. இங்கே தான் குளிக்க வருவீங்க? இங்கே தான் குளிக்க வருவோம். நாங்கள் வயசு பையெல்லாம் இருக்கும்போது இங்கே தான் குளிப்போம். இங்கே தான் வந்து விளையாடுவோம். சரியான விளையாட்டம் இருக்கும் இங்கே. சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆகி போய் இந்த இருக்க விட்டு வெளியே போவோம். அப்படி தான் விளையாடுவாங்க. சூப்பராக ஒரு ஃபால்ஸு. காட்டுக்கு இயற்கை சூழலில் இந்த நடு காட்டுக்குள்ளே தரமான ஃபால்ஸ் இருக்கு வரும். பண்ணி நோண்டிக்கிட்டு இருக்கு. நோண்டி விட்டுருங்க. காட்டு பண்ணி. காட்டு பண்ணி களை வெட்டின மாதிரி.
உங்கள் ஓனருக்கு தெல்லிக்காயை ஓட மாயா அவருக்கு இங்கே கேட்டுக்கிறாரு. சும்மா வைங்கண்ணே பையா ஓரம் வைங்க. நல்லா விழுது. இது பூராமே எருமை கால் விட்டது அப்படியா? அந்த காலத்தில். ஓ அதுக்கு இந்த பொந்து பொந்தா இருக்குது. ஆ ஆ ஆ இந்த பொந்து வந்து அந்த காலத்தில் எருமை வந்தது. இது மனுஷன். இது இந்த கல், இந்த கல் மனுஷன். சரியான ஆழமாக இருந்துச்சுங்க. இந்த இந்த மாதிரி ஆழமாக இருந்த இடத்து இதுக்கு வந்து மழை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சரியான ஆழமாக இருந்தது. இதெல்லாம் ஆழமாக இருந்தது, சரி முடிஞ்சிச்சு. அந்த காலத்தில் எரிஞ்சு வந்தது இது. இல்லைன்னா இது வழியாக கீழே அந்த கிடங்களை குளிப்பேன். இந்த கிடங்களை குளிக்குவான். குளிப்பாங்க. இதுதான் எருத்து மூச்சி. கருவேல அந்த கிளி எருத்து மூச்சின்னு சொல்லி நீங்க சொல்லுவோம். இப்போ நம்ம மக்களும் சாரும் சேர்ந்து நல்லா குளியல் நடத்திட்டு இருக்காங்க. ஆமாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கும் இந்த குளிருக்கும் இதமான குளியல் உடல் சூட்டையும் தணிக்குன்னு நினைக்கிறார். தணிக்குது. ரெண்டு பேரும் அப்படியே கூட்டிட்டு போங்க. அப்படியே குடி. அங்க போ, அங்க போங்க. அந்த தண்ணியில அடி வாங்கினா குடிச்சு சீட் கூட போயிடும் சொல்லுங்க. எல்லாம் போயிடும். இயற்கை எண்ணெயின் தரமான ஒரு குளியல், சூப்பர் குளியலுங்க. இந்த காட்டுக்குள்ளே இந்த வர்ற அந்த ஃபால்ஸில் ஒரு சூப்பர் குளியலை போட்டாச்சு. இனி அப்படியே நாங்கள் அடுத்த இடத்துக்கு போயிட்டு நடக்க போகிறோம். நடந்து போய் வண்டி நிப்பாட்டிற இடத்துல வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறது தான் இனி அடுத்த வேலை. இந்த காடுகளுக்குள்ள அவங்க வாழ்ந்த அனுபவத்தையும் சிறு வயதில் இங்கே வந்து குளித்து மகிழ்ந்த தருணங்களையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. எங்களை ரொம்பவே பாதுகாப்பாகவும் அன்பு நிறைந்த கவனிப்போடும் உபசரித்தாங்க. இந்த மக்களை சந்தித்ததும் அவங்க கூட இந்த 2 நாள் பயணித்ததும் எங்களுக்கு ரொம்பவே மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சுங்க. இந்த மக்களோட வெகு நாள் கோரிக்கையான ரோடு வசதியை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவாங்கங்கிற பெரிய நம்பிக்கையில் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பயணத்தில் சந்திப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கருவேலம்பட்டி மக்கள்லாம் பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு இப்போ அப்படியே அவங்ககிட்ட இருந்து விடை பெற்று கிளம்புறோம். அடுத்து ஒரு அற்புதமான பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.